கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 65:22. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஐசாயா 65:22. My chosen will fully outlive the work of their hands. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய கைகளின் கிரியைகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். வேத புத்தகத்திலே நியாயாதிபதிகள் என்ற பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது அவர்கள் விதைத்த விதைப்பு அறுப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அந்நிய தெய்வத்தை நாடி தேடிய போது அவர்கள் உழைத்த உழைப்பு பகைவர் பறித்து கொண்டு சென்றனர். எனவே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். திருமண சங்கீதமான 128 சங்கீதத்திலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆம், நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற போது, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற போது நாம் உழைக்கிற உழைப்பின் பயனை நாம் அனுபவிக்க முடியும். இல்லையெனில் அந்நியர் அதை பறித்து சென்று விடுவார். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான், முயன்று உழைத்தே பலனை உண்பான், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஆமேன். பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தங்களுக்கு அருமையானவர்களை திடீரென இலக்கு கொடுத்துள்ள பிள்ளைகளுக்காக அவர்களுடைய ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரித்து போன அவர்களுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. நீர் ஆறுதலின் தெய்வம். ஆண்டவரே, மார்த்தாள் மரியாள் தங்களுடைய சகோதரனை இழக்க கொடுத்த போது அவர்களோடு இணைந்து நீரும் அழுது அவர்களை ஆறுதல் படுத்தினீர், அற்புதம் செய்தீர். இப்படியாய் குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரம ஆறுதலால் பிள்ளைகளை நிறைத்தருளும். கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டே காணப்படாதபடி கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தர வேணுமாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வருவதாக இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.